சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக ஒரு சில பேருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த நண்பர்கள் எல்லாருமே உண்மையான நண்பர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில போலியான நண்பர்களும் இருப்பாங்க. இந்த காணொலியில் போலியான நண்பர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல் விஷயம், எப்பயுமே உங்கள் மனசை வருத்தப்படுற மாதிரி பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் அவங்கக்கிட்ட சொன்னால் கூட அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாடா, எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி பேச வந்துட்டான் அப்படின்னு உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களும் ஜாலியாக பேச வரீங்க அப்படின்னா உடனே அவங்க அதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உங்களை ஜாலியாக பேசக்கூட அவங்க விட மாட்டாங்க. நீங்கள் எது பேச வந்தாலும் கிண்டலாகவே அவங்கள பேசிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நமக்கு மனசில் பெரிய அளவில் வருத்தம் ஒன்று ஏற்படும். அடுத்தது ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ எங்கேயோ வெளியில் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. எதுக்குடா அவனையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு உங்களை எந்த விஷயத்துலையும் அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவனோட பிரச்சனைக்குள்ளே நாம் போய் விழுந்துடக்கூடாதா அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதான் பார்ப்பாங்க. அடுத்தது மூணாவது விஷயம், எப்பயுமே உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க. அதாவது உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்ல ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செய்கிற சில தவறுகளை மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, அதை சுட்டி காட்டுவாங்க. நீங்கள் ஏதோ நல்ல விஷயம் செஞ்சுருந்தா நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் நெகட்டிவாக ஏதோ செஞ்சீங்க அப்படின்னா உடனே அதை மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட தவறுகளை பற்றியே அவங்க மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த கூட மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அடுத்தது நாலாவது விஷயம், உங்கள் மேலே அதிகமாக பொறாமப்படுவாங்க. அதாவது நீங்கள் ஏதோ புதுசாக ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து கூட பொறாமப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொந்தமாக உழைச்சி கஷ்டப்பட்டு மொத்த காசையும் போட்டு ஒரு பைக் வாங்குறீங்க. நீங்கள் பைக் வாங்கின விஷயத்த உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா உடனே அவர் எடுத்துனிய வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார். நீ பைக் என்ன இஎம்ஐலையா வாங்கின, நீ எல்லாம் பைக் வாங்கிட்ட அப்படின்னு உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அவர் பேசுவார். இதெல்லாம் உண்மையாலுமே ஒரு போலியான நண்பர்கள் தான். இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்களும் போலியான நண்பர்கள் செய்கிற விஷயங்கள். இந்த 4 விஷயங்களை ஏதோ ஒரு விஷயம் பண்ணால் கூட அவங்க போலியான நண்பர்கள்னு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இந்த மாதிரி போலியான நண்பர்கள்கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு இப்போ நான் சொல்கிறேன். முதல் விஷயம், எந்தெந்த இடங்களை அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள அவாய்ட் பண்ணணும். அவங்க எங்கேயாவது கூப்பிட்டா கூட, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இவங்க கூட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஏதோ ஒரு வகையில் இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு தான் பேசுவாங்க. அப்போது அந்த இடம் எல்லாமே உங்கள் மனசு ரொம்பவே வருத்தப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எங்கேயோ கூப்பிட்டாங்கன்னா அவாய்ட் பண்ண பாருங்கள். ரெண்டாவது விஷயம், அவங்க கூட சண்டை போடாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோபப்பட்டு அவங்க மேலே கோபமாக பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்களும் மற்றவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏதோ முக்கியமான ரகசியங்களை கூட அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அதை கூட அவங்க மற்றவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க. உங்கள் ரகசியங்களை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கோபமாக பேசிட்டீங்க. நீங்கள் கோபமாக பேசினதுனால அவங்களுக்கு கோபம் உங்கள் மேலே இருக்கிற எல்லா நெகட்டிவும் மற்றவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவங்கக்கிட்ட கோபமாக பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பொறுமையாக பேச முயற்சி பண்ணுங்கள். அவங்க மேலே கோபமாக பேசினா கூட முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்து அந்த இடத்துலேருந்து விலக பாருங்க. அவங்க கூட பதிலுக்கு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காதீங்க. மூணாவது விஷயம், அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு முக்கியமான உதவி கேட்குறாங்க அப்படின்னா அதை செய்யுங்க. ஆனால் ஒரு சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட உதவி கேட்பாங்க. அந்த உதவியெலாம் நீங்கள் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு உங்களை நீங்கள் பிஸியாக காமிச்சிக்கோங்க. ஏன்னா அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, இவன் இருக்கான், என்ன சொன்னாலும் இவன் செஞ்சிருவான், இவனை வச்சே நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு உங்களை வேலை வாங்கி அவங்க ஏதோ ஒரு நன்மை பெறுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்களாம் உங்களை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி
தேவையில்லாத விஷயங்களை அவங்க உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருந்தால் என்கிட்ட சொல்லு, இல்லை ஏதோ ஜாலியாக பேசுகிறதுக்கு தான் வர அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மேலே இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து விலக பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் தேவையில்லாத விஷயத்த அவங்கக்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அப்போ மட்டும் போய் பேசுங்க. சரி, இப்போ நான் போலியான நண்பர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது உண்மையான நண்பர்கள் யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது சம்மந்தமாக அடுத்த காணொலியில் நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.